ஒழிப்பதற்கு இந்த மார்க்கத்தை விட சிறந்த மார்க்கம் எதுவும் இல்லை. எப்படி இஸ்லாம் சொல்லுது பாருங்க, இன்னா கலக்குனாக்கும் மின் தக்கரின் வ உன்சா. இந்த ஒரு வார்த்தையிலே எல்லா தீண்டாமையும் உடைபட்டு போய்விடுகின்றது. என்ன மாதிரி வார்த்தை என்று பாருங்கள். உங்கள் அனைவரையும் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்தே படைத்திருக்கின்றோம். எல்லா மனுஷனும் சமம்னு சும்மா வாயில பேசினா நிக்காதே. இது உணர்விலே இருந்து வர வேண்டும். நீ கருப்பனாக இருக்கிறாய், நீ வெள்ளையனாக இருக்கிறாய், நீ எந்த இனத்திலே இருக்கிறாய், நீ என்ன மொழியிலே இருக்கின்றாய், நீ என்ன தொழில் புரிகின்றாய், நீ யாராக வேணாலும் இரு. நாம் அனைவரும் யார் தெரியுமா? மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் யார் தெரியுமா? ஒரு ஜோடிக்கு பிறந்தவர்கள். உலகத்திலே பல நாடுகள் தோற்று போனார்களே, இஸ்லாமிய மார்க்கத்தில் இங்க நமக்கு ராணுவம் கிடையாது, போலீஸ் கிடையாது, காவல்துறை நமக்கு சப்போர்ட்டா வரமாட்டாங்க, நீதித்துறை நமக்கு சப்போர்ட்டா வராது. எதுவுமே துணை இல்லாமல் இஸ்லாம் என்கின்ற இந்த மார்க்கத்தை மட்டுமே வைத்துக் கொண்டு, இந்த குர்ஆனுடைய வசனத்தை வைத்துக் கொண்டு, நபிகளாருடைய சொல்லை வைத்துக் கொண்டு தீண்டாமையை நம்ம அடக்கம் பண்ணிட்டோமே. தமிழகத்திலே இஸ்லாமிய மார்க்கத்தை கடைபிடிக்கக்கூடிய மக்கள் உள்ளத்திலே தீண்டாமை இருக்கிறதா? சமாதியாக்கிட்டோம். இந்த மாற்றத்தை உண்டாக்கியது யார்? அல்லாஹ்வுடைய தூதர் இல்லையா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, புனிதங்கள் பூத்து குலுங்கும் புனித ரமலான் மாதத்தில் மன மகிழ்ச்சியோடு இம்மாதத்தை நாம் துவங்கி இருக்கின்றோம். இம்மாதத்தில் பல வணக்கங்கள் புரிந்து அல்லாஹ்வின் அருளை நாம் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். நம்முடைய எல்லா முயற்சிகளுக்கும் இறைவன் நிறைவான கூலியை தந்துள்ள வேண்டும். இந்த ஆண்டு ரமலான் மாதத்தினுடைய தொடர் உரையாக முதல் தலைப்பாக நபிகளார் ஏற்படுத்திய சமூக மாற்றங்கள் எனும் தலைப்பை நாம் பேசி வருகின்றோம். அந்த தொடருடைய இரண்டாவது தினம் இன்று. நேற்றைய தினத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட தலைவராக இருக்கின்றார்கள், இன்ன பிற புரட்சியாளர்களெல்லாம் செய்ய முடியாத பல சாதனைகளை செய்வதற்கு ஏற்றாற்போல அவருடைய வாழ்க்கையை இறைவன் வடிவமைத்தான். அதன் மூலமாகத்தான் உலகமெங்கும் இந்த இஸ்லாம் எடுத்து சொல்லப்பட்டது என்கின்ற அடிப்படையிலே சில செய்திகளை பதிவு செய்தோம். நபிகளால் ஏற்படுத்திய சமூக மாற்றங்கள் ஏராளம் இருக்கின்றன. அதிலே மிக முக்கியமான ஒரு அம்சம் குறித்து தான் இன்றைய தினத்திலே நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். உலகத்திலே பல பிரச்சனைகள் நடைபெறுவதுண்டு. ஒரு நாட்டில் உள்ள பிரச்சனை இன்னொரு நாட்டில் இருக்காது, அங்கு வேறு பிரச்சனை இருக்கும். ஆனால் சில பிரச்சனைகள் உலகளாவிய அளவிலே தாக்கம் பெற்ற நிகழ்ச்சிகளாக இருக்கும், தாக்கம் பெற்ற நிகழ்வுகளாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு காரியம்தான் தீண்டாமை என சொல்லப்படக்கூடிய ஒன்று. அன்டச்சபிலிட்டி என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். தீண்டாமை என்று சொன்னால் மனிதர்கள் மத்தியிலே உயர்வு தாழ்வு பாராட்டுவது. ஒரு மனிதனை உயர்ந்தவன் என்று, இன்னொரு மனிதனை தாழ்ந்தவன் என்று பார்ப்பது. அதற்கு பல அடிப்படைகளை வைத்திருப்பார்கள். இன்ன அடிப்படையிலே இவர் உயர்ந்தவர், இன்ன அடிப்படையிலே இவர் தாழ்ந்தவர், தாழ்ந்தவர்கள் உயர்ந்தவர்களுக்கு கட்டுப்பட்டுத்தான் நடக்க வேண்டும் என்று ஒரு சமுதாயத்தின் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடிய இன்னொரு சமுதாயம், வல்லாதிக்க சமுதாயம் இருக்கின்றார்கள். அதைத்தான் தீண்டாமை நம்ம சொல்றோம். இந்த தீண்டாமை உலகெங்கும் இருக்கின்றது. உலகத்தில் பல நாடுகளில் இருப்பதை நம்ம பார்க்கின்றோம். அதுல பல வெரைட்டி நீங்க பார்க்கலாம். எல்லா நாடுகளிலும் ஒரே மாதிரியான தீண்டாமை கடைபிடிக்கப்படுறது இல்லை. ஐரோப்பிய தேசங்களை எடுத்துக்கொண்டால் அங்கு கருப்பர் வெள்ளையர் என்கின்ற பிரச்சனை இருக்கு. வெள்ளையராக இருக்கக்கூடியவர் உயர்ந்தவர், கருப்பராக இருக்கக்கூடியவர் தாழ்ந்தவர் என்ற ஒரு பார்வை அவர்களுக்கு உண்டு. இது அங்க உள்ள பிரச்சனை. இன்னும் சில நாடுகளிலே மொழி பிரச்சனை இருக்கின்றது. இந்த மொழி பேசுகிறவன் உயர்ந்தவன், அம்மொழி பேசாதவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு பார்க்கப்படும். இது ஒரு விதமான தீண்டாமை. இனங்களை கொண்டு தீண்டாமை கடைபிடிக்கப்படுறது உண்டு. இந்த இனத்திலே உள்ளவர் உயர்ந்தவர், அந்த இனத்தில் இல்லாதவர் தாழ்ந்தவர் என்கின்ற ஒரு பார்வை. இப்படி பல தீண்டாமை கடைபிடிக்கப்படுது. ஐரோப்பிய நாட்டை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அங்கே இந்த கருப்பர்களுக்கு எதிராக, நீக்ரோக்கள்னு சொல்லுவாங்கல்ல, அவர்களுக்கு எதிராக இந்த வெள்ளை நிறத்தை சார்ந்தவர்கள் கடைபிடிக்கக்கூடிய தீண்டாமை ரொம்ப ரொம்ப கொடுமையானது.
இன்றைய காலங்களில் கொஞ்சம் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் முழுவதுமாக அதிலிருந்து அந்த மக்கள் விடுபடவில்லை. சில ஆண்டுகளுக்கு முன்பு நாம பார்த்த ஒரு செய்தி, உலகத்தையே உலுக்கிய ஒரு காரியம். அமெரிக்காவிலே கருப்பு நிறத்தை சார்ந்த ஜார்ஜ் ஃபிளாய்டு என்று சொல்லக்கூடிய ஒருவர், அங்கு உள்ள அமெரிக்க உள்ள காவலர் ஒருவரால், வெள்ளை நிறத்து காவலர் ஒருவரால் முழங்காலை கொண்டு கழுத்து நெரிக்கப்பட்டு கொல்லப்பட்டதை கண்டு உலகமே அதிர்ந்தது. கடுமையான போராட்டங்கள் நடைபெற்றது நமக்கு தெரியும். எந்த உலகத்தில் பார்க்கிறோம் இதை? அஞ்ஞான உலகத்திலே பார்க்கவில்லை, விஞ்ஞான உலகத்தில் பார்க்கின்றோம். விஞ்ஞானம் வளர்ந்து விட்டது என்கிறார்கள். இங்கிருந்து செவ்வாய் கிரகத்துக்கு விண்கிரகங்களை, விண்கோள்களை அனுப்புகிறார்கள். சந்திர கிரகணத்துக்கு கோள் அனுப்புகிறார்கள். இப்படிப்பட்ட காலகட்டத்திலும் கூட இந்த தீண்டாமை பிரச்சனை தலைவிரித்து ஆடுவதை நம்ம பார்க்கின்றோமா இல்லையா? குத்துச்சண்டை வீரர் ஒருத்தரை பத்தி நமக்கு தெரியும், முகமது அலி என்று சொல்லுவார்கள், இறந்துட்டார். முகமது அலி என்று சொல்லக்கூடிய ஒருவர் கருப்பு நிறத்தை சார்ந்தவர், நீக்ரோ இனத்தை சார்ந்தவர். இவர் அமெரிக்க தேசத்தில் உள்ள ஒரு குடிமகன். இவர் ஒரு மிகப்பெரிய குத்துச்சண்டை வீரர். இவர் செய்த சாதனையை யாரும் செய்யவில்லை என்று சொல்கின்றார்கள். ஏறக்குறைய அவர் கலந்து கொண்ட பெரும்பான்மையான போட்டியில் அவர் வெற்றி பெற்றிருக்கின்றார். அமெரிக்காவினுடைய ஒரு குடிமகன் தான். 1960ஆம் ஆண்டு நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியிலே பங்கெடுத்துக் கொண்டு அந்த ஒலிம்பிக் போட்டியிலே தங்க பதக்கத்தை அவர் ஜெயிக்கிறார். தங்க பதக்கத்தை ஜெயித்து ஒரு பெருமிதத்தோடு அமெரிக்காவுக்குள்ள நுழைகின்றார். ஒரு காபி ஷாப்புக்குள்ள போறார். போய் அங்க ஒரு காபி கேட்கிறார். அந்த காபி ஷாப் எப்படிப்பட்ட காபி ஷாப் என்று சொன்னால், வெள்ளையர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படக்கூடிய ஒரு காபி ஷாப். அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெண் சொல்கிறாள், இது வெள்ளையர்கள் குடிக்கக்கூடிய காபி ஷாப்பா இருக்கு, உனக்கு இங்க காபி தர முடியாது போ என்று அவனை விரட்டுகின்றாள். யாரை? அந்த குத்துச்சண்டை வீரன். அவருடைய பேர் கெசியஸ் கிலே என்று சொல்வார்கள். பின்னாடிதான் முகமது அலியின் பேர் மாறுது. அந்த கெசியஸ் கிலேவை அவர் விரட்டி அடிக்கின்றாள். மனம் உடைந்து போகின்றார். அதாவது அமெரிக்காவில் யாரும் செய்யாத சாதனை. இவர்கள் யாரை தலைமையிலே வைத்து கொண்டாடுகின்றார்கள்? வெள்ளை நிறத்துக்காரன் கொண்டாடுறாங்களே, அந்த வெள்ளை நிறத்துக்காரன் செய்யாத சாதனையை நான் பண்ணியிருக்கிறேன். ஒரு மிகப்பெரிய பெருமையை நான் தேடி தந்திருக்கின்றேன். ஆனா எனக்கு ஒரு குவளை காபி தருவதற்கு கூட இந்த நாடு தயாராக இல்லையே என்று சொல்லி மனம் வெறுத்து தான் வாங்கிய அந்த தங்க பதக்கத்தை ஓக்கியோ என்கின்ற நதியிலே அவன் வீசி எறிகின்றான். எப்படிப்பட்ட ஒரு தீண்டாமை என்று பாருங்கள். எவ்வளவு பெரிய ஒரு பதக்கத்தை வாங்கினா அதுல ஒரு நாடு எவ்வளவு பெரிய பெருமை அடைவார்கள், எப்படிப்பட்ட புகழடைவார்கள். அதையெல்லாம் கவலைப்படாம என்ன நீ வாங்கி கொடுத்தாலும் நீ கருப்பன் கருப்பன் தான், உனக்கு இங்கே இடமில்லை என்று பண்பாட்டின் காவலர்களை போல, நாகரிகத்தினுடைய முன்னோடிகளை போல காட்டிக்கொள்ளக்கூடிய அமெரிக்க தேசத்தில் நடந்த கதை இது. எங்கேயோ உள்ள ஆப்பிரிக்கா கண்டத்தில் நடந்த விஷயம் அல்ல. எல்லாவற்றுக்கும் தான் தான் சட்டாமில்லை என்று பேசக்கூடிய அமெரிக்காவுடைய நிலை எப்படி இருக்கின்றது? இந்த லட்சணத்திலே இருக்கின்றது. மனம் ஒடிந்த அந்த கேசியஸ் கிலே தான் பிற்காலத்தில் இதற்கு தீர்வு தேடி செல்லக்கூடிய நேரத்தில் இஸ்லாத்தை பற்றி அறிந்து கொண்டு இதனுடைய தனித்துவத்தை புரிந்து கொண்டு வேறு எங்கும் இல்லாத சமத்துவம் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கின்றது என்கின்ற ஒற்றை காரணத்தினால் இம்மார்க்கத்தை அவர் தழுவுகின்றார். பாருங்கள், இந்த நிறவெறி என்பது ஒரு மனிதனை எப்படிப்பட்ட மிருகத்துக்கு நிகராக அல்லது மிருகத்தை விட மோசமா ஆக்குது. ஆடு மாடுகள் யாராவது கருப்பனை பார்த்து கடிக்குதா? ரோட்ல நாய் போகுது, ஒரு வெறிப்படுத்தினா எல்லாரையும் கடிக்கும். கருப்பு நிறத்தில் உள்ளவனை பார்த்து கடிக்குதா? இல்லை, அவைகள் கூட அதை கூட செய்வது கிடையாது. மனிதர்கள் என்ன செய்கின்றார்கள்? இது மாதிரியான தீண்டாமைகளை கடைபிடிப்பதை பார்க்கின்றோம். இது நிறவெறியின் அடிப்படையிலே செய்யக்கூடிய தீண்டாமைகள். நம்முடைய நாட்டுக்கு வருவோமே, நம்முடைய நாட்டில் என்ன விதமான தீண்டாமைகள் இருக்குன்னா, இன ரீதியாக, மொழி ரீதியாக, வர்ணாசிரம அடிப்படையிலே தீண்டாமை என்பது பார்க்கப்படுது. இந்த மொழி என்பதை வைத்துக் கொண்டு பேசுகின்றார்கள். இந்த மொழி தான் உயர்ந்தது, இந்த மொழி பேசுறவன் தான் உயர்ந்தவன், இந்த மொழி போல எந்த மொழியும் இல்ல, இந்த மொழியை ஏத்துக்கிறார் நாங்க ஏத்துக்க முடியாது என்கின்ற அந்த மொழி வெறி ஒரு பக்கத்திலே மொழி மாச்சரிய மனிதர்களை மனிதர்களாக மாற்றி வைத்திருக்கின்றது. இன்னொரு புறத்திலே
இனத்தை அடிப்படையாக கொள்கின்ற தீண்டாமை கடைபிடிக்கப்படுகின்றது. இவை எல்லாவற்றுக்கும் மேலாக இந்தியாவில் ரொம்ப மெஜாரிட்டியாக பார்க்கப்படக்கூடிய தீண்டாமை என்ன அப்படின்னா, வர்ணாசிரம கொள்கை என்று ஒன்றை வைத்திருந்தார்கள், இப்பவும் வைத்து பார்க்கின்றார்கள். மனிதர்களை 4 வர்ணங்களாக பிரிப்பது. அதென்ன 4 வர்ணங்கள் என்று சொன்னால், மனிதர்கள் கடவுள்கிட்ட இருந்து வந்தவர்கள் தான் எல்லா மனிதர்களுமே, அவங்களுடைய பார்வையை சொல்றாங்க. ஆனா அதுல வேறுபாடு இருக்கிறது. கடவுளுடைய நெற்றிலே இருந்து வந்தவர், கடவுளுடைய தோல் பகுதியிலிருந்து வந்தவர், கடவுளுடைய தொடை பகுதியிலிருந்து வந்தவர், கடவுளுடைய கால் பகுதியில இருந்து வந்தவர். நெத்திலே இருந்து வந்தவர் அந்தனர், தோளில் இருந்து வந்தவர் சத்திரியர், தொடையில் இருந்து வந்தவர் வைசியர், காலில் இருந்து வந்தவர் தான் சூத்திரர். இந்த சூத்திரர் என்பவர் தான் தாழ்ந்த சாதியாக பார்க்கப்பட வேண்டும். அவர்களை எல்லா இடத்திலையும் உள்ள விடக்கூடாது, அவர்கள் நமக்கு அடிமையாகத்தான் கிடைக்க வேண்டும் என்று சில உயர் வகுப்பை சார்ந்தவர்கள் அவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்துவதை நாம் பார்க்கின்றோம். அவர்கள் மீது தீண்டாமை கடைபிடிப்பதை நம்ம பார்க்கின்றோமா இல்லையா? அப்ப எத்தனை விதமான தீண்டாமைகளை அவர்கள் கடைபிடிக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய பெரும் கிருபையினால் நாம் எல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்று வந்துவிட்டோம். இந்த மார்க்கத்தை ஏற்பதற்கு முன்பாக என்னென்ன கஷ்டங்களை நம்முடைய முன்னோர்கள் அடைந்தார்கள் தெரியுமா? இணையதளத்தில் தேடி பார்க்கின்றோம். அந்த செய்திகளை நாம் படித்து பார்க்கும் போது உள்ளமெல்லாம் பதைபதைத்து போகிறது, கண்களெல்லாம் கலங்குகின்றது. அப்படிப்பட்ட நெருக்கடிகளுக்கு நம்முடைய முன்னோர்கள் ஆட்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். இன்றைக்கும் அந்த மக்கள் அப்படித்தான் நடத்தப்படுகின்றார்கள். எவ்வளவு விதமான கொடுமைகள் தெரியுமா? காலிலே செருப்பு போட்டு நடக்கக்கூடாது. யார் சூத்திரராக இருக்கின்றாரோ அவர் தாழ்ந்த சாதிக்காரர், ஷெட்யூல்டு காஸ்ட் என்று சொல்லுவார்கள், பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் என்று அவங்களுக்கு ஒரு பேர் இருக்கு. அவர்கள் காலிலே செருப்பணிந்து நடக்கக்கூடாது, மேல் சட்டை அணியக்கூடாது, தோளிலே துண்டு போடக்கூடாது, கொடை பிடித்துக் கொண்டு, வெயில் கடுமையான வெயில் அடிக்கும், கொடை பிடித்துக் கொண்டு ரோட்டிலே நடந்து செல்லக்கூடாது. ஒரு உயர் சாதிக்காரர் வந்தார் என்று சொன்னால் செருப்பை கலட்டி துண்டை எடுத்து இடுப்புல வைத்துக் கொண்டு, கக்கத்துல வைத்துக் கொண்டு, கும்பிடுற எஜமா, கும்பிடுற சாமி என்று சொல்ல வேண்டும் என்கின்ற அடக்குமுறைகள் எல்லாம் செய்யப்பட்டதா இல்லையா? இன்று ஓரளவுக்கு குறைந்திருக்கிறது, இன்னும் முழுவதுமாக விடுபட்ட பாடில்லை. இது மாதிரியான கொடுமைகள் அங்கு அரங்கேற்றப்பட்டன. யார் அந்த தாழ்ந்த சாதிக்காரராக பார்க்கப்படுகின்றாரோ அவருக்கு முடிவெட்ட மாட்டார்கள். முடிவெட்டுவதற்கு எந்த ஒரு பிரிவினர் இருப்பார்கள், அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களுக்கு முடிவெட்டக்கூடாது சட்டம் போட்டு வைத்திருந்தார்கள். சலவை தொழிலாளிகள் இருப்பார்கள், அவங்க உயர் சாதிக்காரங்களுடைய சட்ட துணிமணி எல்லாத்தையும் துவைத்து போடுவார்கள். இந்த குறிப்பிட்ட சாதிக்காரங்களுடைய சட்டை துணிமணிகளை அவர்கள் துவைத்து போடக்கூடாது, அதற்கு தடை விதித்திருந்தார்கள். இன்னும் ஒரு கொடுமையான நடைமுறை இருந்தது. என்ன தெரியுமா? யார் இந்த தாழ்ந்த சாதியிலே இருக்கின்றார்களோ அவங்களுக்கு கல்யாணம் ஆகும். கல்யாணம் ஆன உடனே அவங்க என்ன செய்யணும் தெரியுமா? ஒரு மோளம் அடித்துக் கொண்டு அந்த ஜாதிக்காரங்கள் எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு ஊர்வலமாக வர வேண்டும். பொண்ணும் மாப்பிளையும் சேர்ந்து, அந்த சாதிக்காரங்களும் சேர்ந்து தெருக்களிலே ஊர்வலமா வரணும். ஒரு ஊர் இருக்குன்னு சொன்னால் அந்த ஊர்ல ஒரு 10 தெரு 15 தெரு இருக்கும் இல்லையா? அந்த தெருக்களிலே வாழக்கூடிய உயர் சாதிக்காரர் சில பேர் இருப்பாங்க. அந்த உயர் சாதிக்காரருடைய அவருடைய வீட்டு வாசல்ல போய் அவரை அழைத்து அந்த குடும்பத்தாரை நிற்க வைத்து இவர்கள் காலிலே விழ வேண்டும், ஆனா தொடக்கூடாது. காலில் விழணுமா தொடக்கூடாதாம். இப்படி காலில் விழுந்த உடனே ஒரு படி நெல்லை அவர்கள் பிச்சையாக கொடுப்பார்களாம், அல்லது 2 அணா காசை பிச்சையாக கொடுப்பார்களாம். அதை வாங்கி கொண்டு வீட்டுக்கு வர வேண்டுமா. இப்படி திருமணம் முடிந்து எல்லா வீதிகளுக்கும் சென்று உயர் சாதிக்காரங்களை பார்த்துட்டு வர்றதுக்கு 3 நாள் 4 நாள் பிடிக்குமா. இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள். நீ கல்யாணம் முடிச்சு வாழ்க்கை வாழ்வதாக இருந்தால் கூட மேல் வர்க்கத்தினுடைய காலிலே விழுந்து நீ வணங்க வேண்டும். யாராவது இதை ஏற்க மறுத்தால் அவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் அவங்க மேல பாயும். என்ன தண்டனைகள்? மரத்திலே கட்டி வைத்து
திருக்கை வாளை கொண்டு அடிப்பார்கள். திருக்கை வாள்னா தெரியுமா? திருக்க மீன் இருக்குல்ல, திருக்க மீனுடைய வால் பார்த்தீங்கன்னா முள்ளோட இருக்கும். அந்த திருக்கை மீனுடைய வாளை கொண்டு மேல என்ன செய்து போட்டு ரத்தம் வர்ற அளவுக்கு கடுமையா அடிக்கிறது. இது மாதிரியான கொடுமைகள் அவர்களுக்கு நடந்திருக்கின்றது. அவர்கள் செய்யக்கூடிய தொழில் என்னவாக இருக்கும் என்று சொன்னால் குறிப்பிட்ட தொழில் தான் பண்ணணும். அதுல முக்கியமான தொழில் என்னன்னு சொன்னா பிணத்தை எரிப்பது. ஒருத்தர் இறந்துட்டாருன்னு சொன்னா அந்த பிணத்தை கொண்டு வந்து சுடுகாட்டில் வச்சுட்டு போயிடுவாங்க. அந்த பிணத்தை எரிக்க வேண்டியது யாருடைய பொறுப்புன்னா இந்த மக்களுடைய பொறுப்பு. அதை மறுக்க கூடாது. மறுத்தாங்கன்னு வைங்க திருக்க வாள்ல கொண்டு அடிப்பார்கள். பிணத்தை எரிக்க வேண்டியது அவங்க வேலையாம். அதே போன்று மலம் பாரக்கூடிய வேலை, அவங்க வீடுகளில் இருந்து வரக்கூடிய மனித கழிவுகள் இருக்கிறதே, அந்த கழிவுகளை அள்ளி போடக்கூடிய வேலையைத்தான் இவர்கள் செய்ய வேண்டும் என்கின்ற நிலையை உருவாக்கி வைத்திருந்தார்கள். பள்ளிக்கூடங்களுக்கு போய் படிக்கிறதுக்கு அவர்களுக்கு அனுமதிக்கப்படுறது கிடையாது. அவங்களுக்குன்னு தனி ஸ்கூல் இருக்கும். அல்லது எங்கேயாவது ரெக்கமெண்டேஷன் பிடித்து ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டா கூட மற்ற மாணவர்கள் பெஞ்சிலே அமர்ந்திருப்பார்கள். இவர்கள் அனைவருமே தரையிலே உட்கார வைக்கப்படுவார்கள். தரையில உட்காரணும், பெஞ்சுக்கு வரக்கூடாது. ஸ்கூல் முடிந்த உடனே ஆளா எதிர்ச்சி வெளியில போயிடணும். மற்ற மாணவர்கள்லாம் உயர் சாதிக்கார மாணவர்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடியே எழுந்து வெளியிலே போய்விட வேண்டும். இப்படியான சட்டங்கள் போட்டு வைத்திருந்தார்கள். அங்கே பள்ளிக்கூடத்திலே ஒரு பானை இருக்கும் தண்ணீர் குடிப்பதற்கு. அந்த பானையில போய் தண்ணி அள்ளி குடிக்க கூடாது. அப்ப என்ன செய்ய வேண்டும்? இவர்கள் கையை இப்படி வைக்கணும். இந்த தாழ்ந்த சாதிக்காரங்கன்னு சொல்றாங்கல்ல, அவங்க பள்ளிக்கூடத்துக்கு போனா கையை இப்படி வைக்கணும். ஒரு உயர் சாதிக்கார பையன் என்ன செய்வான்? டம்ளர்ல தண்ணி அள்ளி இந்த கையில படாம ஊத்துவான். அதை வந்து அப்படி குடிக்கணும். இதெல்லாம் ஆரம்ப நிலை. பின்னாடி ரெட்டை கோல முறை வருது. இந்த ரெட்டை கோல முறை நம்ம சொல்றோமே, அதுவே போராட்டத்துக்கு பின்னாடி இருந்தது ரெட்டை கோல முறை. அதுக்கு முன்னாடி ரெட்டை கோல முறையும் கிடையாது. பனை ஓலை வைத்திருப்பார்கள், கடைகள்ல வச்சிருப்பாங்க. பனை ஓலை எடுத்து குடிச்சிட்டு போகணும். பல போராட்டங்களுக்கு பிறகுதான் இன்னொரு குவளைய வையின்னு வந்தது. இவனுக்கு அலுமினிய டம்ளர் வச்சிருப்பாங்க. இதெல்லாம் போராட்டத்துக்கு பிறகு வந்தது. அதுவே பெரிய மாற்றமாக சீர்திருத்தமாக பார்க்கப்பட்டிருக்கு. பாருங்க, ஒரு பள்ளிக்கூடத்திலே இப்படிப்பட்ட அநியாயம். சக மாணவன் இருப்பான், அதே வயதுக்காரன், அதே பருவத்திலே உள்ளவன். ஆனா அவனை என்ன செய்யக்கூடாது? பேர் சொல்லி முருகேசன், கருப்புசாமி, ராமசாமி என்று பேர் சொல்லி அழைக்க கூடாது. அதாவது சம வயதுக்காரனாக இருந்தாலும் ஐயா என்று கருப்புசாமி ஐயா, முருகேசன் ஐயா என்று அழைக்கணுமா. பெண்ணா இருக்கிறாங்கன்னு வைங்க, லட்சுமி அம்மா, சரஸ்வதி அம்மா என்று பெயர் சொல்லி அந்த அம்மா ஆட்சின்னு அழைக்கணுமா. ஆணாக இருந்தால் ஐயா என்று சேர்த்து அழைக்கணும். சம வயதுக்காரங்க பெரியவரை ஐயா என்று அழைத்தால் வேறு, அது வயசுக்குரிய மரியாதை எடுத்துக்கொள்ளலாம். சம வயது இருந்தால் கூட அவர்களை ஐயா என்று அழைக்கணும். சம வயது பெண்ணாக இருந்தாலும் அவளை ஆட்சி என்று அழைக்க வேண்டும் என்கின்ற கொடுமைகள் நம்ம நாட்டில், தமிழ்நாட்டில் அரங்கேறி இருக்கு. நான் எங்கேயோ வெளிநாட்டில் உள்ள கதையை கொண்டு இங்கே சொல்லல. நம்முடைய தமிழகத்திலே இப்படிப்பட்ட தீண்டாமைகள் கடைபிடிக்கப்பட்டிருப்பதை நம்ம பார்க்கின்றோம். இன்னொரு சம்பவத்தை பாருங்கள். ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தர், அவர் ஒரு கடைக்கு சாப்பிட போகிறார். கடைக்கு சாப்பிட போகும்போது எல்லோரும் போகக்கூடிய ஹோட்டலுக்கு இவங்க போயிடக்கூடாது. வாசல்ல நின்று இலையில வாங்கி ரோட்ல வச்சு தின்ன அனுமதிப்பான். கடைக்குள்ள போய் அனைவரையும் போல உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு அனுமதி கிடையாது. இவர் என்ன பண்றாரு? அந்த ஹோட்டலுக்குள்ள போய் ஒரு இட்லியை வாங்கி சாம்பாரை ஊற்றி சாப்பிட்டுட்டு இருக்கிறார். இவரை பத்தி தெரிஞ்ச ஒரு ஆள் அங்க வர்றார். இவன் இந்த சாதிக்காரனாச்சே, இவன் என்ன இலை போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஊர் என்ன ஜாதி என்னன்னு கேட்கிறார். இவர் சுதாரித்து கொண்டு அங்கிருந்து தப்பி ஓட பார்க்கிறார். ஒரு தப்பும் செய்யல. இவர் காசை திருநாரா? சாப்பிட்டு காசு கொடுக்காம ஓடி போனாரா? இல்ல, அந்த சாதிக்கார போய் சாப்பிட உட்கார்ந்துட்டாராம். அவரை அடித்து அவர் சாப்பிட்ட உணவை எடுத்து அவர் முகத்திலே வீசி அந்த சாம்பார் எல்லாம் அவர் கண்ணிலே வடிந்து அவர் ஒரு மாதிரியா ஓடுறாரு. இதெல்லாம் நிலைமையை பார்க்கின்றோம். இப்படி ஓடக்கூடிய நேரத்தில் தான் அவரை துரத்தி கொண்டு இன்னொரு இஸ்லாமியர் ஓடுகிறார். இதை அவரே பதிவு செய்கிறார். ஒரு புத்தகத்திலே படித்து செய்த உங்களுக்கு சொல்றேன். இந்த சிறுவனை துரத்தி கொண்டு இன்னொரு இஸ்லாமிய பெரியவர் ஓடுகிறார். அவர் என்னமோ இதன் பயந்து கூட கொஞ்சம் வேகமா ஓடுறார். கடைசியில் அந்த பையனை அந்த இஸ்லாமிய பெரியவர் பிடிக்கிறார். பிடிச்சு
தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போறார். தண்ணீரால் அவருடைய முகத்தை கழுவுகிறார், கண்ணை கழுவுகிறார், அவனை அரவணைக்கிறார், அவருக்கு ஒரு உணவிட்டு கொடுக்கின்றார். அவர் சாப்பிட்டு விட்டு இருந்த மீத உணவை எடுத்து இவர் வாங்கி சாப்பிடுகிறார். அப்ப அவர் மெய்மறந்து மெய் சிலிர்த்து போகிறார். என்னங்க இது, எங்களை இப்படி இந்த சமுதாயம் வாட்டி வதைக்கின்றார்கள், கிட்ட விட மாட்டான் எங்களை. ஆனா நீங்க எப்படி என் கிட்ட வந்தீங்க, என்னை எப்படி நீங்க தொட்டீங்க, எனக்கு எப்படி நீங்க சாப்பாடு கொடுத்தீங்க, அதை எல்லாத்தையும் விட நான் சாப்பிட்ட மீத உணவை நீங்க எப்படி சாப்பிடுறீங்க, அது எப்படி உங்களால முடியுது என்று சொன்ன போது அந்த இஸ்லாமிய பெரியவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இது எங்கள் மார்க்கம் எங்களுக்கு போதிக்கக்கூடிய விஷயமாகும். இஸ்லாமிய மார்க்கத்தில் இந்த சமத்துவம் சொல்லப்படுகிறது என்று அழகிய ஒரு பதிலை அவருக்கு சொல்லுகின்றார். பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்துக்கு மத்தியிலே இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுது நீங்க பாருங்க. இது ஒரு விதமான தாக்குதல்கள். ஊராட்சி மன்ற எலெக்ஷன் நடக்கும். இப்ப எலெக்ஷன் நடந்து கவுன்சிலர் எல்லாம் வர்றாங்களே, எம்எல்ஏ கவுன்சிலர் எல்லாம் வர்ற மாதிரி அன்றைய 1960 நான் சொல்றேன், 1950 60 அந்த வாக்கிலே ஊராட்சி மன்ற எலெக்ஷன் நடக்கும். தலித் சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தர் எலெக்ஷன் நின்று ஜெயிச்சிருவார். நல்லா கவனிக்கிற, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி அவருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை அரசாங்கம் கொடுக்கணுமா இல்லையா? கொடுக்க மாட்டார்கள். அவங்க எங்க நிக்கணும் தெரியுமா? ஊராட்சி மன்ற அவை கூட்டம் நடக்கும், தலைவர்கள் இருப்பார்கள், மற்ற உயர் சாதிக்காரங்க உள்ள உட்கார்ந்திருப்பாங்க. இந்த தாழ்ந்த சாதிக்காரர்கள் அந்த மன்றத்துக்கு வெளியே நிக்கணும், உள்ள அவங்களுக்கு அனுமதி கிடையாது. இவங்க பேச வேண்டியதெல்லாம் பேசி நல்ல வாதங்கள்லாம் முடிச்சதுக்கு பிறகு மினிட் நோட்ல எழுதுவாங்க. எழுதி கையெழுத்து வாங்குவதற்கு மட்டும் பியூன் கொண்டு வந்து கையெழுத்து வாங்கிட்டு போவார். வாசல்ல நிக்கணும், 2 பேர் 3 பேர் ஜெயிச்சிருப்பாங்க தலித்துல நின்று. அவர்கள் யாரும் உள்ள போய் உட்கார்றதுக்கு அனுமதி இல்லை. உள்ள எல்லாத்தையும் பேசி மினிட்ல எழுதியதுக்கு பிறகு வாசல்ல கையெழுத்து வாங்கிட்டு மட்டும் உள்ள போவாங்க. இதெல்லாம் நடந்த சம்பவங்கள். இதற்கு எதிராக மிகப்பெரிய மாநாடுகள் நடைபெற்று ரொம்ப பெரிய அழுத்தம் ஏற்பட்டதுக்கு பிறகு அந்த நகர்மன்றத்துக்குள்ளே அவர்கள் அனுமதிக்கப்பட்டார்கள். ஆனாலும் பெஞ்சில உட்கார வைக்கப்படல, தரையிலே உட்கார வைக்கப்பட்டார்கள். எப்படிப்பட்ட ஒரு நிலை என்று பாருங்க. மனுஷன் தானே அவன், நம்மை போன்ற மனிதன், நமக்கு இருக்கின்ற எல்லா உணர்வும் அவனுக்கு இருக்கிறது. அவன் இன்னொரு ஜீவராசி அல்ல, ஒரு ஆடோ ஒரு மாடோ ஒரு மற்ற இதர மிருகங்களோ அல்ல. நம்மை போன்ற மனிதன், நம்மை போன்ற பகுத்தறிவு வழங்கப்பட்ட மனிதன். அவனை இது மாதிரியாக மோசமாக நடத்துவது சரியான செயலாக இருக்க முடியுமா? சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இப்படியான தீண்டாமை கொடுமைகள் நம்முடைய தமிழகத்திலேயே தலைவிரித்து ஆடி இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில தான் தமிழகத்திலே பிரச்சாரங்கள் நடைபெற ஆரம்பிக்கின்றது. இந்தியாவிலே பல இடங்களில் நடக்கின்றது. தமிழகத்திலே பெரியாருடைய தலைமையிலே பிரச்சாரங்கள் நடைபெற்றது. அவர் நிறைய பிரச்சாரம் பண்றார். இந்த சாதிய கொடுமைகளுக்கு எதிராக அவர் குரல் எழுப்பி இருக்கிறார். அவர் சொன்ன எல்லா கருத்தையும் நம்ம ஏற்க வேண்டியதில்லை, அவர் சொன்ன எல்லா கருத்தையும் நம்ம மறுக்க வேண்டியதும் இல்லை. நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்கிறது. ஆனா அவர் நல்லது என்று எடுத்துக்கொண்டாலும் கூட அதை விட சிறப்பாக இஸ்லாம் சொல்லி இருக்கிறது, அது வேறு விஷயம். இதனால் நடந்ததை உங்களுக்கு அப்படியே பதிவு செய்கிறோம். இந்த சாதிய கொடுமைகளுக்கு எதிராக பல பிரச்சாரங்களை அவர் முன்னெடுக்கிறார், பிரச்சாரம் பண்றார். சாதி மத பேதம் ஏதப்பா, அது எத்தர் செய்து வைத்து சூதப்பா அப்படின்லாம் அவர் ஒரு மாதிரியே பேசுவார். மக்களிடத்திலே பிரச்சாரத்தை கொண்டு சென்றார். அவர் சில சீர்திருத்தங்கள்லாம் பண்ணார். எப்படி பண்ணார்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், ஒரு தாழ்ந்த சாதிக்காரர் மக்களுடைய பார்வையிலே, அவர் உயர்ந்த சாதிக்காரரை பார்த்து என்ன சொல்ல வேண்டும்? கும்புற சாமின்னு சொல்லணும். ஒரு வகுப்பறையில போறான், ஒரு உட்கார்ந்து இருப்பான் ஒரு பையன், ஆசிரியர் வந்தார் என்று சொன்னால் கும்புற சாமிங்கணும். முதலாளியை பார்த்தா கும்புற சாமிங்கணும். யாரை பார்த்தாலும் உயர்ந்த சாதிக்காரனை பார்த்தா கும்புற சாமின்னு அழைக்கணும். இப்படி வருதா? இதை யோசிக்கிறார். இதை உடைக்கணும். இந்த ஆணவத்தை, இந்த இருமாப்பை, இந்த கர்வத்தை உடைக்க வேண்டும். என்ன பண்றது? இந்த தாழ்ந்த சாதிக்கார பையங்க இருப்பாங்களே, அவங்களுக்கு பேர் வச்சு விட்டார். என்ன பேர் வச்சார் தெரியுமா? கும்புற சாமின்னு பேர் வச்சார். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அவன் பேரே கும்புற சாமி. இப்ப கிளாஸ் நடக்குது, வாத்தியார் வர்றாரு, அட்டண்டன்ஸ் எடுக்கணும். எப்படி எடுப்பாரு? கருப்பசாமி உள்ளேன் ஐயா, முனியசாமி உள்ளேன் ஐயா, கும்புற சாமி அப்படின்னு இவரை கும்புற மாதிரி வச்சார். அதை உள்ளேன் ஐயாம்மா அப்படி மாத்தி வைக்கிறார்.
இவன் அவனை பார்த்து கும்புற சாமின்னு சொன்ன மாதிரி இவனை பார்த்து கும்புற சாமின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு டெக்னிக் பண்ணி அப்படிலாம் பேர் வச்சு விட்டார். அந்த மாதிரிலாம் அவர் பண்ணுவார். ஒரு பையனுக்கு கொண்டு போய் பேர் வைக்க சொன்னாங்களாம். அவர்கிட்ட லண்டன் பேர் வச்சாராம். என்னங்க லண்டன் வைக்கிறீங்க, ஊர் பேரா இருக்குதே. அப்ப அவர் திருப்பி கேட்டார், நீ வந்து பழனின்னு வைக்கிற, சிதம்பரம்னு வைக்கிற, அதெல்லாம் ஊர் பேரா இல்லையா? பழனிங்கிறது ஊர் பேர் தானே. பழனி என்பது ஊர் பேர், சிதம்பரம் என்பது ஊர் பேர், லண்டன் என்பது ஊர் பேர் தானே. அவர் ஒரு டைப்பா யோசிச்சு சில விஷயங்களை பண்ணி இருக்கிறார். அப்ப அது மாதிரி பிரச்சாரங்களை அவர் முன்னெடுக்கிறார். அம்பேத்கரை போன்றவர்கள் இந்தியாவில் பல பகுதிகளில் அந்த பிரச்சாரங்களை முன்னெடுக்கின்றார்கள். ஓரளவுக்கு அதுல சில மாற்றங்கள் ஏற்பட்டதை மறுக்க முடியாது. பாருங்கள், இது மாதிரியான சாதிய கொடுமைகள், அதுல பாதிக்கப்பட்ட மக்கள், தீண்டாமையினால் அந்த பெரிய இழப்புக்குள்ளான மக்கள் மோசமான நிலையை அடைந்தாங்க. படிக்க முடியாது, அவங்களுக்கு ஈஸியா சீட்டு கிடைக்காது. உனக்கு எதுக்குடா இந்த படிப்பு என்று கேட்பார்கள். இந்த சாதிக்கார நீ பேரை சொல்லுவாங்க, இந்த சாதிக்கார நீ இந்த சமுதாயத்தை சார்ந்தவன், நீ உனக்கு எதுக்கு இந்த உயர் படிப்பு? பேசாம நீ போய் மாடு மேய்க்கிறதுக்கு போ, ஏன் தோட்டத்தில் வந்து வேலை பாரு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கொடுமைகள் அரங்கேறி இருக்கிறது. நடந்த ஒரு சம்பவம், தஞ்சை மாவட்டத்தில் நடந்த சம்பவம். ஒரு சமுதாயத்தை சார்ந்த மக்கள் பண்ணையாரிடத்திலே கூலி வேலையை பார்க்கின்றார்கள். காலையில 4 மணிக்கு கொம்பு ஊதுவார்கள். கொம்பு ஊதிய உடனே 4:30க்குள்ள ஏரை பூட்டி கொண்டு நிலத்துக்கு போயிடணும் விவசாயம் பண்றதுக்கு. அப்ப போயாச்சுன்னா 11 மணிக்கு ஒரு பிரேக் கொடுப்பாங்க சாப்பிடுறதுக்கு. அதை முடிச்சாச்சுன்னா ராத்திரி 8 மணிக்கு தான் வீட்டுக்கு அனுப்புவாங்க. அதுவரை வேலை பார்க்கறதுல மாட்டுக்கும் மனுஷனுக்கும் வித்தியாசம் இருக்காது. 2 பேரும் சேர்ந்து கடந்து பாடுபட வேண்டும். இப்படி இந்த மக்களுடைய உழைப்பை உறிஞ்சினார்கள். இவன் என்ன கேட்டான் அந்த சமுதாயத்தை சார்ந்தவன், ஐயா எங்களுக்கு கட்டுப்படியாகல, கொஞ்சம் சம்பளத்தை ஏற்றி கொடுங்கள் என்று கேட்ட ஒரு காரணத்திற்காக அந்த நிலச்சுவாண்டார்கள் பிரச்சனை செய்து 44 பேரை உயிரோடு தீ வைத்து எரித்தார்கள். தமிழ்நாட்டில் நடந்த சம்பவம், தஞ்சை மாவட்டத்தில் நடந்த சம்பவம். அதுல 19 பேர் சிறுவர்கள். என்னங்க அவன் என்ன கேட்டான்? சம்பளத்தை கூட்டி கேட்டான். ஒன்னு சம்பளத்தை கூட்டி கொடுக்கணும், இல்லைன்னா இல்ல எனக்கு கட்டுப்படியாக சொல்லணும். இப்படி கேட்டதுக்காக வேண்டி உயிரோடு எரிப்பதா? இப்படியான கொடுமைகள் எல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் அரங்கேறி இருக்கின்றது. ஒரு பொது குளம் இருக்கும், பொது கிணறு இருக்கும், அங்கே நாய் வந்து தண்ணி குடிக்கும், அனிமல்ஸ் எல்லாம் தண்ணி குடிக்கும், ஆடு தண்ணி குடிக்கும், மாடு தண்ணி குடிக்கும், எல்லா மிருகங்கள்லாம் தண்ணி குடிக்கும். அதையெல்லாம் அனுமதிப்பார்கள், அதையெல்லாம் விரட்ட மாட்டார்கள். ஒரு தாழ்ந்த சாதிக்காரன் போய் தண்ணி குடிச்சான்னு சொன்னா அவனை கட்டி வைத்து அடிப்பார்கள். இந்த மக்களுக்கு உரிய கிணத்துல போய் மலத்தை கலப்பார்கள். நடந்த சம்பவம், ஒரு சம்பவம் நடக்கிறது. ஒரு தாழ்ந்த சமுதாயத்தை மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு கிணறு, அந்த கிணத்துக்குள்ள வந்து கள்ளி செடியை கொண்டு வந்து போடுறாங்க. அந்த மக்கள் குடிச்சு பார்க்கறாங்க, டேஸ்ட் ஒரு மாதிரி இருக்குதே, சரி பரவாயில்லன்னு குடிக்கிறாங்க. இதுக்கடுத்து என்ன பண்றான், மலத்தை வாரி அந்த கிணத்துக்குள்ள போடுறான். அப்பவும் அந்த மக்கள் குடிக்கின்றார்கள். அப்புறம் ஒரு நாயை அடித்து சாகடித்து அந்த நாயுடைய உடம்புல கல்லை கட்டி கிணத்துக்குள்ளே போடுகின்றார்கள். அந்த நாயுடைய உடல் அழுகி அந்த துர்வாடையோடு தண்ணி வருது. அந்த மக்களுக்கு அதுவும் தெரியல, ஏதோ தவளைகளும் செத்து போயிருக்கும் போல இருக்கு நினைத்து அதை குடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நாட்கள் செல்ல செல்ல அந்த நாயுடைய உடம்பு அழுகி போய் கை வேறு கால் வேறு அப்படி மேல வரக்கூடிய நேரத்துல தான் அங்க என்ன நடந்துச்சு என்பதே அந்த மக்களுக்கு புரிகின்றது. நடந்த கதை சம்பவங்கள், கதை அல்ல, கற்பனை அல்ல. நம்ம தமிழ்நாட்டில் நடந்திருக்கக்கூடிய காரியங்கள் இருக்கக்கூடிய ஒரு சில துளிகள், நான் சொல்லாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் இன்னும் 1000 இருக்கலாம். இது மாதிரியான கொடுமைகள், தீண்டாமைகள் நம்முடைய தமிழ்நாட்டில் அரங்கேறி இருக்கின்றது. உலக அளவிலே நீக்ரோ இன மக்கள் பட்ட கஷ்டங்கள் இதைவிட பன்மடங்கு மேலானது. இப்படிப்பட்ட தீண்டாமைகள் இன்னைக்கு சமுதாயத்திலே தலைவிரித்து ஆடுவதை நாம் பார்க்கின்றோம். நபிகள் நாயகம் காலத்திலும் இது இருந்தது. அங்கே இருந்தது என்ன? வர்ணாசிரம கொள்கை அல்ல. அங்கே இருந்த பிரச்சனை என்ன? குறைஷிகள் ஆதிக்கம் செலுத்தினார்கள். அவர்கள் தங்களை உயர்வான வகுப்பினர் என்று எடுத்துக்கொண்டார்கள். மற்றவங்க நமக்கு கீழே, எங்களுக்கு நிகராக யாரும் வரக்கூடாது என்று வைத்திருந்தார்கள். நிறைய சொல்ல முடியும். அதுக்கு உதாரணம் காபத்துல்லா இருக்குல்ல, காபத்துல்லாவை மக்கள் வலம் வருவார்கள். வலம் வரக்கூடிய நேரத்திலே இந்த குறைஷிகள்
ஆடை அணிந்து வலம் வருவார்கள். மற்ற சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஆடை அணியக்கூடாது, நிர்வாணமாக வலம் வர வேண்டும். இவங்களா பார்த்து யாருக்காவது ஒரு ஆளை கூப்பிட்டு, எப்பா நீங்க வா, நீ இந்த சட்டையை போட்டுக்கணும், அவர் போட்டுக்குவார். ஒரு பெண்ணை அழைத்து இந்த ஆடை அணிந்து கொள்னா அந்த பெண் அந்த ஆடை அணிந்து கொள்வாள். இவங்க யாரை செலக்ட் பண்ணி ஆடை தர்றாங்களோ அவர்களை தவிர ஏனைய சமுதாய மக்கள் அனைவரும் நிர்வாணமாகத்தான் சுற்றி வர வேண்டும் என்ற கொடுமையை குறைஷிகள் அரங்கேற்றினார்கள். இது சாதாரண ஒரு தீண்டாமை கிடையாது. இந்த குறைஷிகளுக்கு இருந்த குலப்பெருமை இருக்கிறதே, அது சாதாரண குலப்பெருமை அல்ல சகோதரர்களே. இவை அனைத்தையும் உடைத்து தகர்த்து தரைமட்டமாக்கி சமத்துவத்தை நபி அவர்கள் விதைத்தார்களே, அங்கே ஊன்றி நிற்க செய்தார்களே. இது எப்படிப்பட்ட சமுதாய மாற்றம் தெரியுமா? எப்பேற்பட்ட ஒரு மாற்றம் இது? சாதாரண மாற்றமா? நம்முடைய முன்னோர்கள் இந்த மார்க்கத்தை தழுவி இருக்காவிட்டால் கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். இன்னைக்கு எல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்திலே நாம் அங்கம் வகிக்கின்றோம், இன்னைக்கு முஸ்லீமா இருக்கிறோம். ஆனா நம்மளே பல பேர் 2 தலைமுறை 3 தலைமுறை 5 தலைமுறைக்கு முன்னாடி முஸ்லிம்களாக இல்லை. இஸ்லாத்தை ஏற்ற மக்களிலே 70 விழுக்காடுக்கும் அதிகமான மக்கள் தலித் மக்களாகத்தான் இருந்தார்கள், வெவ்வேறு பட்டியலின மக்களாக இருந்தார்கள். இந்த கொடுமைகள் தாங்காமத்தான் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு வந்தார்கள். அப்படி வரலன்னு வைங்க, இந்த மார்க்கத்தை நோக்கி வந்திருக்காவிட்டால் நம்முடைய வேலை என்ன? பிணை எரிக்கிற வேலை, மலம் அள்ளக்கூடிய வேலை, அது மாதிரியான அவங்க சொல்லக்கூடிய குறிப்பிட்ட வேலையைத்தான் நம்ம பண்ணி இருப்போம். சில வேலைகள் செய்வது கேவலம் இல்லை, ஆனால் கேவலம் என்று பார்க்கப்படக்கூடிய நிலை இருக்குமா இல்லையா? நம்முடைய முன்னோர்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள். எப்படிப்பட்ட சமத்துவம் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு, இன்னைக்கு நமக்கு எப்படிப்பட்ட கண்ணியத்தை அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான். முஸ்லீம் சமுதாயத்துக்கு எப்படிப்பட்ட கண்ணியம் இருக்கு. ரோட்ல போறோம், பயானுக்கு போறோம், சில ஊருக்கு நம்ம போவதுண்டு, ஸ்டேஷனை விட்டு வெளியே வருவோம், நம்ம விட வயசுல கூட்டினவனா இருப்பார் ஆட்டக்காரர் ஒருத்தர் நிற்பாரு, எல்லாம் பட்டு கட்டிலாம் போட்டு வேற சமுதாயத்தை சார்ந்தவர் தான், என்னைய விட அவருக்கு 20 வயசு 30 வயசு கூட. ஆனா நம்மளை கூப்பிடும் போது என்னத்தா ஆட்ட வேணுமா, என்ன பாய் ஆட்ட வேணுமா என்று அழைக்கின்றார்கள். நம்முடைய சமுதாயத்து பெண்மணிகள் போனால் என்ன மாமி என்று அழைக்கின்றார்கள். இப்படிப்பட்ட கண்ணியம் நமக்கு ஏன் வந்தது? இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவியதால் கிடைத்த மரியாதை இது. இது ரசூலுல்லாஹ் ஏற்படுத்திய ஒரு மாற்றம் இல்லையா? எப்படிப்பட்ட சமுதாய மாற்றத்தை நபியர்கள் ஏற்படுத்தினார்கள். அந்த குறைஷிகளுடைய அந்த கொட்டத்தை உடைத்தார்கள், கர்வத்தை உடைத்து நொறுக்கி சின்னாபின்னமாக்கினார்கள். அழகா சொன்னாங்க, இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது, தீண்டாமையை ஒழிப்பதற்கு இந்த மார்க்கத்தை விட சிறந்த மார்க்கம் எதுவும் இல்லை. எப்படி இஸ்லாம் சொல்லுது பாருங்க, இன்னா கலக்குனாக்கும் மின் தக்கரின் வ உன்சா. இந்த ஒரு வார்த்தையிலே எல்லா தீண்டாமையும் உடைபட்டு போய்விடுகின்றது. என்ன மாதிரி வார்த்தை என்று பாருங்கள். உங்கள் அனைவரையும் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்தே படைத்திருக்கின்றோம். எல்லா மனுஷனும் சமம்னு சும்மா வாயில பேசினா நிக்காது, இது உணர்விலே இருந்து வர வேண்டும். நீ கருப்பனாக இருக்கிறாய், நீ வெள்ளையனாக இருக்கிறாய், நீ எந்த இனத்திலே இருக்கிறாய், நீ இன்ன மொழியிலே இருக்கின்றாய், நீ இன்ன தொழில் புரிகின்றாய், நீ யாராக வேணாலும் இரு. நாம் அனைவரும் யார் தெரியுமா? மனிதராக பிறந்த ஒவ்வொருவனும் யார் தெரியுமா? ஒரு ஜோடிக்கு பிறந்தவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு உரை பயான் செய்யும் போதும் ஆரம்பத்திலே சில வசனங்களை ஓதி காட்டுவாங்க. யா அய்யுஹன் நாஸ் இத்தகூ ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா. மனிதர்களே, உங்கள் அனைவரையும் ஒரு ஜோடியிலிருந்து படைத்தானே, ஒரு மனிதனிலிருந்து படைத்தானே, அவனை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். வஹலக மின்ஹா ஸௌஜஹா, அந்த ஒரு ஆத்மாவிலிருந்து அவருடைய மனைவியை படைத்தானே. வபஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஆ, அந்த ஒரு ஜோடியிலிருந்து தான் எல்லா மக்களையும் அல்லாஹ் பல்கி பெருக செய்தான். இந்த வசனத்தை பெரும்பாலும் பயான் செய்யும் போது ரசூலுல்லாஹ் ஓதி இருக்கின்றார்கள். எப்படிப்பட்ட சமத்துவத்தை இஸ்லாம் சொல்லுதுன்னு பாருங்க. இந்த பேதங்கள் கிடையாது, தீண்டாமைக்கு இங்கு இடம் கிடையாது, எல்லாம் சமத்துவம் தான் என்ற உணர்வை, என்ற கொள்கையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு சொல்லி இருக்கின்றார்கள். நபிகள் நாயகம் சொல்றாங்கன்னா தனியா சொல்லல, அல்லாஹ் சொன்னதைத்தான் சொன்னார்கள். புகழ் போய் சேருவது இறைவனுக்கு தான். ஆனா ரசூலுல்லாஹை தான் அல்லாஹ் கருவியாக தேர்ந்தெடுக்கின்றார். ரசூலுல்லாஹ் பத்தி நம்ம பேசுறோம். அவங்க ஏற்படுத்திய மாற்றத்தை பாருங்கள். இறுதி பேரூரில் சொல்றாங்க, ஹஜ்ஜத்துல் விதா என்று சொல்வார்களே, அதுல சொல்கின்றார்கள். என்ன சொன்னாங்க?
இன்ன ரப்பக்கும் வாஹித் இன்ன அபாக்கும் வாஹித், உங்களுடைய இறைவன் ஒருவன்தான். எவ்வளவு முக்கியமான ஒரு கொள்கை இது, இஸ்லாத்துடைய எவ்வளவு அடிப்படையான கொள்கை. உங்களுடைய இறைவன் ஒருவன் தான். அடுத்து சொன்னாங்க இன்ன அபாக்கும் வாஹித், உங்களுடைய தந்தையும் ஒருவர் தான். இத்தனை கோடி மக்களா நீங்க இருக்கலாம், உங்களுடைய தந்தை யாரு? ஒருவர். அந்த ஒரு மூலத்தில் இருந்துதான் இத்தனை கோடி மக்கள் வியாபித்திருக்கின்றார்கள் என்ற உணர்வை சொல்கின்றார்கள். லா ஃபதுல லி அரபியின் அலா அஜமியின், ஒரு அரபி மொழி பேசக்கூடியவனுக்கு அஜமியை விட எந்த சிறப்பும் இல்லை. அஜமினா என்ன? அரபி மொழி பேசாதவன். அரபு மொழி பேசக்கூடியவன் ஒரு சாரார், அரபு மொழி பேசாதவன் இன்னொரு சாரார். இந்த அரபிக்காரனுக்கு எந்த சிறப்பும் இல்லைன்னாங்க. குர்ஆனும் சொல்லுது, இன்னா அன்சல்நாஹு குர்ஆனன் அரபியன் லஅல்லக்கும் தாக்கிலூன். நபியே, நீங்கள் அறிந்து கொள்ளும் பொருட்டு குர்ஆனை நாம் அரபியிலே அருளி இருக்கின்றோம். ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிந்த மொழி அரபி, எனவே குர்ஆன் இறங்கிய மொழி அரபியா இருக்குது. வேற என்ன காரணம்? அரபி மொழிக்கு சிறப்பு இருக்கிறதா? ஒரு சிறப்பும் இல்லை. இன்னைக்கு நம்ம மக்கள் நினைக்கின்றாங்க அரபி மொழிக்கு சிறப்பு இருக்கிறது, அது சொர்க்கத்து பாஷையா. எங்க இருக்கிறது அப்படி? நம்ம மக்கள் பேசுறாங்க அரபி மொழிங்கிறது சொர்க்கத்து பாஷை, அப்படிலாம் எந்த இதுவும் கிடையாது. டெஸ்ட் பண்ற கூட ஒருத்தர் பண்ணி பார்க்கலாம். சும்மா ஒரு பேப்பர் எடுத்து எல்லா மொழியிலையும் கெட்ட வார்த்தை இருக்குல்ல, தமிழ்ல கெட்ட வார்த்தை இருக்கு, இங்கிலீஷ்ல கெட்ட வார்த்தை இருக்கு, எல்லா பாஷையிலும் கெட்ட வார்த்தை இருக்கு. அரபியில கெட்ட வார்த்தைகளை ஒரு பேப்பர் எழுதி ரோட்ல போட்டு பார்த்தோன்னீங்க, ஒரு அம்மா வருவாங்க, பார்த்தா அரபி எழுத்து எடுத்து புச்சு புச்சுன்னு முத்தமிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அரபி மொழினா என்னமோ இருக்கிற மாதிரி. அரபினா அது ஒரு மொழி, அவ்வளவுதான். அது குர்ஆனுடைய வசனமாக இருக்கும் போது அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், அது முத்தமிடுறதுக்கு அல்ல, அதை பின்பற்றி நடப்பதற்கு. இது மாதிரியான மொழி வெறி வந்துவிடக் கூடாது. உடைத்தார்கள். நான் பதில அஹ்மர் அலா அஸ்வத், ஒரு சிவப்பு நிறத்திலே இருப்பவருக்கு கருப்பரை விட எந்த சிறப்பும் இல்லை. நாங்க கண்ணங்கரேன்னு ஒருத்தர் இருக்கிறார், செக்கச்சவேர் ஒருத்தர் இருக்கிறார், ரெண்டு பேரும் ஒண்ணுட்டாங்க. இந்த கருப்பரை விட இந்த சிவப்பருக்கு எந்த உயர்வும் கிடையாது. அழகா இந்த கொள்கையை மக்களுக்கு சொன்னார்களே, அந்த கருத்து முஸ்லிம்களுடைய உள்ளத்திலே வேரூன்றி இருக்கின்றது. அதன் காரணமாகத்தான் இஸ்லாத்திலே ஒருத்தர் இணைந்ததற்கு பிறகு தீண்டாமை காணாமல் போகிறது. இஸ்லாம் அல்லாத மற்றவங்க செஞ்ச முயற்சிகள் சின்ன அளவுக்கு பயனளித்திருக்கலாம். பெரியார் சொல்லி பார்த்தார், பயன் இருந்தது, மறுக்கவில்லை. முழு பயனை தந்ததா? அவர் என்ன சொன்னார் கடைசியில? பெரியாருடைய இறுதி காலகட்டங்கள்ல அவர் சொன்னது என்ன? இஸ்லாமிய மார்க்கத்துக்கு போன்ட்டார். முடியல, சொல்லி சொல்லி பார்த்தார், கேட்கிறார்கள் இல்லை. இன இழிவு ஒளிய இஸ்லாமே நன்மருந்து என்று போயிட்டார். அதான் இறுதி தீர்வாக இருந்தது. பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். மற்றவங்க முயற்சி பண்றாங்க, நிக்க மாட்டேங்குது, நிலைக்க மாட்டேங்குது. அரசாங்கம் முயற்சி பண்ணாங்க, தீண்டாமையை ஒழிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து பள்ளிக்கூடத்து புஸ்தகத்தில் போட்டாங்க. நாங்கள் இப்பவும் இருக்கும் நினைக்கிறேன், நாம எல்லாம் ஸ்கூல் படிக்கும் போது தமிழ்நாடு அரசு பாடநூல் கழகம்னு ஒன்று இருக்கு. அவங்க தான் புத்தகங்கள்லாம் வடிவமைப்பு பண்ணுவாங்க. அந்த அட்டை பக்கத்தை திறந்த உடனே அதுல 3 வாசகங்களை போட்டிருப்பாங்க. என்ன வாசகம்? தீண்டாமை ஒரு பாவச் செயல், தீண்டாமை ஒரு பெரும் குற்றம், தீண்டாமை ஒரு மனித தன்மையற்ற செயல். இந்த பிரச்சாரத்தை நம்ம பழிக்கல, போட்டது நல்லது, அரசாங்கம் ஏதோ ஒன்று பண்ணாங்க, நம்ம எடுத்துக்கிறோம். ஆனா நடந்தது என்ன? அது பயனை தந்ததா? நம்ம பசங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? 3 தீண்டாமையை அடிச்சிருவான். அடிச்சிட்டு காலாண்டு பரீட்சை ஒரு பாவச் செயல், அரையாண்டு பரீட்சை ஒரு பெரும் குற்றம், முழு ஆண்டு பரீட்சை அது மனித தன்மையற்ற செயல். அவனுக்கு பிரச்சனை அதுதானே. ஒரு மாணவனுக்கு என்ன பிரச்சனை? பள்ளிக்கூடத்து எக்ஸாம் வச்சு கொலையா கொள்றாங்க, இதை நிப்பாட்டி விடுங்க பாத்துக்கிறோம், அதான் பாவச் செயல் அவன் சொல்றான். அப்ப என்ன, இது மாதிரி பிரச்சாரங்கள் எல்லாம் பெரிய விளைவை தரவில்லை, பெரிய மாற்றத்தை தரவில்லை. யார் யார சொன்னாங்க? பாரதியார் சொன்னாரு, கருணாநிதி சொன்னாரு, விவேகம் என்னும் வெள்ளி முளைத்து சாதி மத பித்தி என்னும் சனி தொலைந்தால்தான் சமத்துவம் என்னும் ஞாயிறு பிறக்கும். என்ன இருக்கு? வெளிசிறை ஞாயிறுன்னு வருது, அவ்வளவுதான். கருத்துக்கள் உள்ள போகணுமா இல்லையா? அப்ப ஒரு மனிதனுக்கு சமத்துவம் வர வேண்டும் என்றால் மொழி வேற்றுமை ஒழிய வேண்டும், இன வேற்றுமை ஒழிய வேண்டும், சாதிய வேற்றுமை ஒழிய வேண்டுமா? நம்ம எல்லோரும் ஒரு தாய் வயிற்று மக்கள், ஒரு தாய்க்கு ஒரு தகப்பனுக்கு பிறந்தவங்க என்ற உணர்வு வந்தாதான் சமத்துவம் அங்கே வர முடியும்.
அதை இஸ்லாமிய மார்க்கம் மிக சிறப்பாக செய்து காட்டியிருக்கின்றது. நபிகள் நாயகம் செய்த ஒரு மகத்தான சாதனை இது. இந்த சமுதாயத்தில் அவர் ஏற்படுத்திய மிகப்பெரிய மாற்றம் இதை நம்ம இன்னைக்கு கண்கூட பார்க்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய காலத்தில் செஞ்சாங்களா இல்லையா? இந்த இன பாகுபாடை ஒழித்தார்கள், குறைஷிகளுடைய கொட்டத்தை அடக்கினார்கள், அனைவருக்கும் உரிய சிறப்பை கொடுத்தார்கள். ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த உசாமா யார் தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய வளர்ப்பு மகன், ஸைதினுடைய மகன். அவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு போருக்கு படைத்தளபதியா ஆக்குறாங்க. நல்லா கவனிக்கணும். போருக்கு படைத்தளபதி யாருன்னா, அந்த சமுதாயத்தில் இஸ்லாத்துக்கு முன்னாடி, இஸ்லாம் வந்த பிறகு அந்த பாகுபாடு இல்லை, இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி தாழ்ந்தவராக பார்க்கப்பட்டவர் யாரு? ஸைது. அவருடைய மகன் யாரு? உசாமா. அந்த மாதிரி ஒருத்தருக்கு படை தளபதி பொறுப்பை கொடுக்குறாங்க. உடனே மக்கள் கொஞ்சம் ஆட்சேபனை பண்றாங்க. என்ன ஆட்சேபனை பண்றாங்க? அது காரணம் இதல்ல, இல்லங்க அது சரியில்லைங்கிற மாதிரி சொல்றாங்க. அவர் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதற்கு முன்பாக உசாமாவுடைய தந்தை ஸைத் என்ன பண்ணாரு? அவரை நம்ம போடும்போது நீங்க எப்படித்தான் குறை சொன்னீங்க. ரசூலுல்லாஹ் உசாமாவை போடும்போது மக்கள் சொல்றாங்க, உசாமாவை தளபதியாக ரசூலுல்லாஹ் நியமிக்கும் போது சொல்றாங்க, இல்லை இவர் சரியில்லைங்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இவருடைய தந்தை ஸைத் இருந்தாரே, அவரை முஅத்தா போருக்கு நம்ம தளபதியா போட்டோம், அப்போ நீங்க குறை சொன்னீங்க, ஆனா அவரு அதுக்கு தகுதியானவராகத்தான் இருந்தாரு என்று சொல்லி அவரை நியமிக்கிறாங்க. அப்ப என்ன பார்க்கிறோம்? தாழ்ந்த சமுதாயம் என்று பார்க்கப்பட்ட ஒருவர் இஸ்லாமிய மார்க்கத்துக்கு வந்ததுக்கு பிறகு மற்ற முஸ்லிம்களை தலைமை தாங்கி போகக்கூடிய தளபதியாக மாற முடிகின்றது என்றால் இது நபிகள் நாயகம் செய்த மிகப்பெரிய புரட்சி இல்லை. கிட்ட நிக்க கூடாது, நான் வந்த கிட்ட நிக்க கூடாது, என் கிட்ட நிக்க கூடாது, என் முன்னாடி செருப்பு போட்டு நடக்க கூடாது, என் முன்னாடி சாப்பிடக்கூடாது, என் முன்னாடி நிமிர்ந்து நடக்க கூடாது என்று சொன்ன மக்கள் மத்தியிலே அந்த சமுதாயத்தில் உள்ள ஒருத்தரை கொண்டு வந்து தளபதியாக்குதல் என்பது எப்படிப்பட்ட சமத்துவம்? இது வார்த்தையிலே சொல்ல முடியுமா? உலகத்திலே பல நாடுகள் தோற்று போனார்களே. இஸ்லாமிய மார்க்கத்தில் இங்க நமக்கு ராணுவம் கிடையாது, போலீஸ் கிடையாது, காவல்துறை நமக்கு சப்போர்ட்டா வரமாட்டாங்க, நீதித்துறை நமக்கு சப்போர்ட்டா வராது. எதுவுமே துணை இல்லாமல் இஸ்லாம் என்கின்ற இந்த மார்க்கத்தை மட்டுமே வைத்துக் கொண்டு, இந்த குர்ஆனுடைய வசனத்தை வைத்துக் கொண்டு, நபிகளாருடைய சொல்லை வைத்துக் கொண்டு தீண்டாமையை நம்ம அடக்கம் பண்ணிட்டோமே. இந்தியாவில் சொல்றோம், நம்ம இந்தியாவில் தமிழகத்திலே இஸ்லாமிய மார்க்கத்தை கடைபிடிக்கக்கூடிய மக்கள் உள்ளத்திலே தீண்டாமை இருக்கிறதா? சமாதியாக்கிட்டோம். இந்த மாற்றத்தை உண்டாக்கியது யார்? அல்லாஹ்வுடைய தூதர் இல்லையா? அல்லாஹ் சரியாகத்தானே தூதரை தேர்ந்தெடுத்திருக்கின்றான். உணர்ந்து பார்க்கும் போது அவ்வளவு ஆச்சரியமாக இருக்கின்றது. எப்பேற்பட்ட சமுதாயத்திலே அல்லாஹ் நம்மை வாழ செய்திருக்கின்றான். பெரிய பெரிய படிப்பு படித்தவர்கள், பண்டிதர்கள், பட்டதாரிகள், நீதிபதியா இருக்கிறார் ஒருத்தர், ஜுடிஷியல் எல்லாத்தையும் கரைத்து குடித்தவர், எல்லா சிவில் வழக்குகளை எல்லாத்தையும் அவர் கரை கண்டவராக இருப்பார். அவர்கிட்ட பாத்தீங்கன்னா தீண்டாம பார்க்கிறாரு. ஒரு தாழ்ந்த சாதிக்கார ஜட்ஜி ஒருத்தர் இருந்தாராம். அவருடைய பதவிக்காலம் முடிஞ்சு அப்ப அடுத்த ஜட்ஜி வர்றாரு. அவர் யாரு? உயர்ந்த சாதிக்காரர். சேர கழுவுன்ட்டான். சேர கழுவுங்க, அவன் உட்கார்ந்து சேர்ல நான் உட்கார மாட்டேன், சேர கழுவி கோட்டை கழுவி. இந்த அவமானம் இந்தியாவில் நடந்துச்சா இல்லையா? நடந்தது. ஒரு இந்தியாவுடைய ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்து ஒரு மந்திரி ஒரு கோயிலை திறந்து சிலை எடுத்து வைக்கிறாரு. அவர் தொட்டார் என்பதற்காக வேண்டி கங்கையிலே இருந்து தண்ணீரை கொண்டு வந்து அதை அலம்பினார்களா இல்லையா? எத்தனை விஷயங்களை சொல்ல முடியும். இன்றைய காலத்திலே இன்றைக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனையா இல்லையாங்க? ஒரு பிரேதம், ஒருத்தர் இறந்துட்டாரு, இறந்தவனை அடக்கம் செய்து தூக்கிட்டு போறாங்க, சுடுகாட்டுக்கு கொண்டு போகணும். சுடுகாட்டுக்கு கொண்டு போறதுக்கு ஒரு தெரு இருக்கிறது. அந்த தெரு உயர் சாதிக்காரர்கள் வாழக்கூடிய தெருவாக இருக்கிறது. இந்த தெருவுக்குள்ளே தூக்கிட்டு வரக்கூடாது, சுத்தி போங்க, காட்டு வழியா போங்க, பல கிலோமீட்டர் சுத்தி வந்து அடக்கம் பண்ண வேண்டி இருக்கிறது. இறந்தவர் யாராக இருந்தாலும் அவருக்கு எழுந்து ரசூலுல்லாஹி அவங்க மரியாதை பண்ணாங்க. மரியாதை என்ன? எழுந்து நின்னாங்க. ஒரு ஜனாசா போகுதுன்னு வைங்க, ஒரு ஜனாசா ரசூலுல்லாஹி இருக்கிறாங்க, ஒரு ஜனாசா போகுது, நிற்கும் போது எழுந்து செய்ய கூடாது. உயிரோடு வாழக்கூடிய நேரத்திலே யாருக்கு நம்ம எந்திரிச்சு நிற்க கூடாது. ஒரு மனிதர் இறந்த பிறகு பிரேதம் கொண்டு வரப்பட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எழுந்து நின்றார்களே,
எப்படிப்பட்ட பண்பாட்டை நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். இன்னைக்கு நம்ம நாட்டில் இந்த கூத்துக்கெல்லாம் அரங்கேறி கொண்டிருக்கிறது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்களை தவிர. அப்ப இஸ்லாமிய மார்க்கம் எப்படிப்பட்ட மாற்றத்தை உண்டாக்கி இருக்குது. தொழுகையில நிக்கிறோம், நேத்து தலித்துல இருந்து ஒருத்தர் இன்னைக்கு இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு. தொழுகையில நம்ம கிட்ட நின்று தொழுவார். ஒருவேளை அவருக்கு பின்னாடி நம்ம நின்னோம் வைங்க, முன் ஸ்டெப்ல அவர் நிக்கிறார். யாரு? நேத்து தலித்துல இருந்து இஸ்லாத்துக்கு வந்த ஒருத்தர். பின்னாடி நம்ம இருக்கிறோம். சஜிதா பண்ணக்கூடிய நேரத்தில் அவருடைய தலையில கால் படும். இதை ஒரு வித்தியாசமாக நம்ம பார்க்க மாட்டோம். ஏன்னா உள்ளத்துக்குள்ளே சமத்துவம் பண்ணக்கூடிய வேலை நபிகள் நாயகம் உள்ளத்திலே போட்ட விதை. ஆச்சரியப்படுறாங்க, உலகமே ஆச்சரியப்படுது. சில விஷயங்கள் நமக்கு தெரியாது, அதை வெளிமக்களுடைய கண்ணோட்டத்தில் பார்க்கணும். ஆண்டுதோறும் ஒரு மாநாடு நடக்கிறது, முஸ்லிம்கள் நடத்தக்கூடிய மாநாடு. எங்க நடக்கிறது? ஹஜ்ஜில் நடக்கிறது. அது என்ன மாநாடு தெரியுமா? தீண்டாமை ஒழிப்பு மாநாடு. அந்த மாநாட்டிலே பாருங்கள், பணக்காரன், ஏழை, கருப்பன், வெள்ளையன், ஆண்டி, அரசன் எல்லாம் நிற்பார்கள். யாருக்கும் எந்த பட்டு கம்பளமும் கிடையாது, யாருக்கும் எந்த தனிச்சிறப்பும் கிடையாது, யாருக்கும் இடம் பிடிச்சு வைக்க மாட்டாங்க. எவன் முந்தி போறானோ அவனுக்கு முன்னாடி வரிசை. யாரும் யாரோடு சேர்ந்து நிற்பார்கள், தோளோடு தோள் சேர்ந்து நிற்பார்கள். எப்பேற்பட்ட சமத்துவத்தை இஸ்லாமிய மார்க்கம் ஏற்படுத்தி இருக்கின்றது. நபிகள் நாயகம் உண்டாக்கிய முக்கியமான மாற்றம் இல்லையா? இப்படி இதை பற்றி நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த சிறப்புகளை பற்றி, நபிகளால் உண்டாக்கிய இந்த மாற்றத்தை பற்றி நாம் நிறைய சொல்லலாம். பிலால் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு ஒரு பாடம். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க யாரு? அடிமையாக இருந்தவர், தாழ்வாக பார்க்கப்பட்டவர். அவர் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்கிறார். ஏற்றுக்கொண்டால் அவருடைய சிறப்பு சொல்றாங்க பாருங்க. அவரை சந்திக்கும் போது, பிலாலே, சொர்க்கத்திலே உங்களுடைய காலடி ஓசையை நான் கேட்டேன். அப்ப என்ன விளங்குது? தாழ்ந்த சமுதாயத்தில் உள்ளவராக இருந்து உலகத்தில் பார்க்கப்பட்டாலும் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்தால் அவருக்கு சொர்க்கம்ன்றது தெரியுது. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, சொர்க்கத்தில் உங்க காலடி ஓசை கேட்டுச்சுங்க, நீங்க என்ன சிறப்பா பண்ணக்கூடிய அமல் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. பிலால் அவங்க சொல்றாங்க, நான் என்ன சிறப்பா பண்ணுவேன்னு சொன்னா, தொழுகைக்காக நான் ஒளி செய்ய நாடினால், எந்த தொழுகைக்காக ஒளி செய்ய நாடுகிறேனோ அந்த தொழுகையை இரவிலோ பகலிலோ நான் விட்டது கிடையாது. ஒளி செய்வேன், கேட்டா தொழுதுருவேன் அப்படின்னு பதில் சொல்றாங்க. எப்பேற்பட்ட கண்ணியத்தை, உயர்வை, சிறப்பை, மாண்பை மனிதர்களுக்கு இஸ்லாமிய மார்க்கம் வழங்கி இருக்கின்றது. இப்பேற்பட்ட சமுதாய மாற்றத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்டாக்கி இருக்கின்றார்கள். நபிகள் நாயகம் உண்டாக்கிய மாற்றத்திலே மிக முக்கியமான மாற்றமாக இருக்கக்கூடியது இந்த தீண்டாமை ஒழிப்பாக இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு, இவ்வளவு சிறந்த மார்க்கத்திலே நாம் அங்கம் வைக்கிறோம் என்று சொன்னால் அதனுடைய உயர்வை, அதனுடைய மாண்பை புரிந்து கொண்டு இந்த மார்க்கத்தை சரியாக பின்பற்றக்கூடிய மக்களாக நம்ம மாற வேண்டும். வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த வாய்ப்பினை நல்குவானாக என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினத்தில் இன்னொரு முக்கியமான மாற்றத்தை பற்றி நம்ம அறிந்து கொள்வோம்.